إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم. قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: ألم يعن للذين آمنوا أن نغزى قلوبهم لذكر الله وما نزل من الحق. அன்னி மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, சூரா ஹதீத் என்ற அத்தியாயத்தில் 16வது வசனமாக 16வது வசனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் ஓதிய வசனத்தின் பொருளாக அல்லாஹ் சொல்கிறான்: நம்பிக்கை கொண்டவரே, உங்களின் இதயங்கள் அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதத்தை கண்டு உங்கள் இதயங்கள் அஞ்சி நடுங்குகின்ற நேரம் இன்னும் வரவில்லையா? உண்மையான வேதத்தை நினைத்து அஞ்சி நடுங்குகின்ற நேரம் இன்னும் வரவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் கேள்வி எழுப்புகிறான். இந்த அல்லாஹுடைய வார்த்தை என்பது உண்மையிலே இதயங்களை புரட்டி போடுகிற கேள்வி. அது அல்லாஹ் ஹக்கை நான் இறக்கி வைத்திருக்கிறேன், நஸல மினல் ஹக், அல்லாஹ் நான் சத்தியத்தை இறக்கி வைத்திருக்கிறேன், உங்கள் இதயங்கள் நடுங்குகிற நேரம் இன்னும் வரவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி எழுப்புகிறான். கண்ணியமிகு அல்லாஹ்வுடையவர்களே, நேற்றைய உரையில் மனிதன் அவன் செலுத்தும் இந்திரியத்தை அவன் பார்க்கவில்லையா, அதை அவர்கள் படைத்தார்களா, நாம் படைத்தோமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் வாக்கியாவில் கேள்வி எழுப்பியிருந்தான். அதைத் தொடர்ந்து தாய் வயிற்றில் எவ்வாறு குழந்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை தங்கச் செய்கிறான் என்பதையும், அது முதல் 40 நாட்கள் இந்திரியமாகவும், இரண்டாவது 40 நாட்கள் இரத்த கட்டியாகவும், மூன்றாவது 40 நாட்கள் சதை கட்டியாகும், உருவமில்லாத சதை கட்டியாகவும் அல்லாஹ் ஆக்குகிறான். பின்னர் அல்லாஹ் அதற்கு ரூஹை ஊதுகிறான். அதற்கு ரூஹை ஊதி பின்னர் ஒரு வானவர் வந்து அதனுடைய ரிஸ்கை பற்றி அல்லாஹ் விதித்ததை அதன் மீது விதியாக்குகிறார். பின்னர் அதற்கு அல்லாஹ் ஆயுளை எத்தனை நாள் என்பதையும் அல்லாஹ் அதை தீர்மானிக்கிறான். பின்னர் அதனுடைய அமல்கள் நல்லவையா கெட்டவையா இன்னும் தீர்மானிக்கிறான். பிறகு அது நல்ல ஆத்மாவா தீய ஆத்மா என்பதையும் அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பின்னர் அதை வேறொரு படைப்பாக நாம் அதை மாற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு, இப்போ கொஞ்சம் கவனமாக கேளுங்க, உங்கள் கவனத்தை துளி கூட திருப்பாதீங்க. கொஞ்சம் திருப்பினாலும் இந்த சப்ஜெக்ட் எஃபெக்டே போயிடும். கொஞ்சம் திரும்பி எதையும் நீங்கள் நோண்ட வேண்டாம், அப்படியே கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிடுங்க. நீங்கள் இந்த ஹதீஸ் அப்படி கடந்துனா டக்குன்னு போயிடக்கூடாது. இந்த ஹதீஸ் ஆழமாக பேசுது. மனிதனுக்கு விதியை பற்றி இந்த இடத்துல பேசப்படுது. கலா கதிரை பற்றி அல்லாஹுடைய தூது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா கதிரை பற்றி பேசுகிறார்கள். முடிஞ்சால் நீங்கள் நான் அழுதுவிடணும், அவ்வளோதான் சொல்லுவேன். இதில் முடிஞ்சால் அழுது விடணும். ஊடையில் கிராஸ். நான் இப்போ தான் சொன்னேன், உங்கள் கவனம் திரும்ப வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நான் சொன்னேன். இந்த பயான் வந்து வேல்யூவாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் சீரியஸ். நான் முதல்ல ஓதிய வசனம் கனெக்ட் ஆகும். நீங்கள் சம்சாவும் அச்சுமுறுக்கும் தின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தின்னு முடிச்சுட்டு கூப்பிடுங்க, 2 ரக்காத்துகளை தொழுது முடிச்சுடுங்க, நான் பயானோட 2வது ஸ்டார்ட் பண்ணுறேன். இது யூஸ்லெஸ் பயான் கிடையாது, திருப்பி சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வேற எங்கேயாவது பயான் கேட்க போயிருங்க. அச்சுமுறுக்கு திங்க வர்றதுக்கு இது நேரம் இல்லை. நான் சீரியஸாக பேசுகிறேன். நான் முதல்ல சொன்னேன், உங்கள் மூமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் நீங்கள் கவனமாக இருங்க. சொல்கிற வார்த்தைக்கு இல்லாட்டா அலட்சியமாக நீங்கள் கடந்து போயிருவீங்க. அல்லாஹ் என்ன சொன்னால் முதலே, உங்களுக்கு இதயங்கள் அலம் யக்னி லில்லதீன, உங்களுக்கு இதயங்கள் நடுங்குகிற நேரம் இன்னும் வரவில்லையாப்பான்னு சொல்லிட்டு நான் சப்ஜெக்டுக்குள்ளே போயிருக்கேன். ஆனால் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு புரியணும். அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் கலா கதிரை இங்கே நியமிக்கிறான்.
எப்படி உங்களை இந்திரியங்கள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சதை கட்டியாக கொண்டு வந்து உனக்கான ஆயுள் ரிஸ்க்கு உன்னுடைய வாழ்வாதாரம் நீ நீ நல்லவனா கெட்டவனா உன் அமல்கள் எல்லாம் தீர்மானிச்சுட்டு பின்னர் வேறொரு படைப்பாக உங்களை நாம் மாற்றி கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்த பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இப்போ நீங்கள் கவனமாக இருங்க, உங்களுடைய கதிர் இங்கே ஆரம்பமாகிறது. ஒரு மனிதன் சொர்க்கத்தை நோக்கி நகர்வராக இருக்கிறான். அவன் வாழ்க்கை சொர்க்கத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. ஆனால் இறுதியில் அவன் நரகவாதியாக ஆக்கிவிடுகிறான். இன்னொருத்தவன் நரகவாதியாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கான். அவன் இறுதி வாழ்க்கை சொர்க்கத்துக்குரியதாக ஆக்கிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய விதி எங்கே போய் நிற்கும் நீங்கள் பார்த்துக்கிடணும். எல்லாரும் இருமாப்போடு வாழக்கூடாது. அதுதான் சொல்ல வந்தேன், இருமாப்போடு இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப 100% கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நான் இறுதி முடிவு நம்ம கையில் இல்லை. நம்ம இறுதி முடிவு நம்ம கையில் நிச்சயமாக இல்லை. படைத்த ரப்பல் ஆலமீன் கையில் வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹுடைய 2 பிடி கிடையாது. ஒன்று நரகத்திற்கான பிடி, மற்றொன்று சொர்க்கத்திற்கான பிடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்ட துவா என்ன தெரியுமா? இறைவா, என் இறுதி முடிவை அழகானதாக்கு. யா அல்லாஹ், என் இறுதி முடிவை அழகானதாக்கு. யா அல்லாஹ், எங்கள் இறுதி முடிவை அழகானதாக ஆக்கு. நம்ம கையில் இல்லை. துவாக்கள் மிகச்சிறந்த ஆயுதம். துவாக்கள் சிறந்த ஆயுதம். எந்த ஒரு விவாதத்தையும் செஞ்சுட்டு திருப்தி அடைஞ்சிட வேண்டாம். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா அல்ல இதே அமலை கொண்டு அல்லாஹ் கசக்கி முகத்தில் வீசி எறிவானா என்றெல்லாம் பயம் இருந்தாலே ஒழிய நாம் இறுதி முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும் என்பதை போன்று துர்பாக்கியமான சிந்திச்சிடக்கூடாது. இந்த ஹதீஸ் ஆழமாக பேசுது. அதான் சொன்ன, கொஞ்சம் அமைதியாக கேளுங்க, எங்கேயும் கவனத்தை திருப்பாதையும் சொன்ன காரணம்னா இந்த ஹதீஸ் சொல்கிற நோக்கம் வேறு. இது சும்மா போகிற பக்கம் அப்படி தட்டி விட்டு போகிற ஹதீஸ்லாம் கிடையாது. இது அல்லாஹ்வின் அச்சை. அல்லாஹ் சொல்லாமல் நீங்கள் அஞ்சு நினைக்கிற நேரம் உங்களுக்கு வரணும். இது அல்லாஹ்வுடைய சத்தியம், இது பேசப்படுது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கும். அல்லாஹ் வண்டியார்களே, நம்ம வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விதியாக்கிட்டான்னு சொல்கிறான். அப்படியே நம்ம என்னப்பா செய்கிறது? இல்லாத விதியாகிட்டேன்னு நீங்கள் நினைக்க சொல்ல தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எது கடந்து சென்றோ அதை விதின்னு எடுத்துக்கிடுங்க. இனி கொடுக்கப்படுவதெல்லாம் உங்களுக்கு தர்ற வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். தர்ற வாய்ப்பாக பயன்படுத்திக்கிடுங்க. இந்த வினாடி உடனே ரிவர்ஸ் பண்ணிடணும். இதுவரைக்கும் நான் செய்த பாவங்கள், இதுவரைக்கும் நான் செய்த மோசடிகள் எல்லாத்தையும் அல்லாட்ட உடனே மண்டியிட்டணும், சரணடைஞ்சிடணும். அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடணும். யா அல்லாஹ், கடந்த காலம் செய்த யாவும் நீ மன்னிச்சிரு, மறைச்சிரு, மறுமையினால் அம்பலப்படுத்திடாத, இழிவுபடுத்திடாத, கேவலப்படுத்திடாத, தண்டிச்சிடாத என்று ஆத்மாக்கள் ருக்குவும் சுஜூதும் கவனத்தோடு செலுத்தணும். அல்லாட்ட ரொம்ப சீரியஸாக நம்ம லைஃப்பை வச்சுக்கணுங்கிறதான் இது உணர்த்துறது. நல்லா கவனித்து பாருங்கள். அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு வினாடி எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்துக்கிட்டே இருக்கான். ஆயிலை நீட்டுகிறான். இவைகள்லாம் அல்லாஹ் நமக்கு அவகாசம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மகத்தான அவகாசம். மரண தருவாயில் மனிதன் பேசுவான். அல்லாஹ் அப்படியே குர்ஆனில் சொன்னான், மரண தருவாயில் மனிதன் பேசுவான், மலக்குல் மௌத் வந்தோன்னு பேசுவான். நீ எனக்கு அவகாசம் கொடு என்று கேட்பான். எனக்கு அவகாசம் கொடு, நான் எல்லா நல்லமனும் செய்து விடுவேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இல்லை கல்லா, அவ்வாறு கிடையாது. இனி சொல்வதெல்லாம் வெறும் வெற்று வார்த்தை தான் என்று வேறு எதுவும் கிடையாது. இவன் ரூகை பிடுங்கள் என்று எல்லாம் சொல்லிடுவான். அவை அவகாசம் மனிதன் கேட்பான். இப்போ கொடுத்துக்கிற அவகாசம் என்ன தெரியுமா? நம்மளை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, நம் பாவங்களை உணர்ந்து கொள்வதற்கு, நான் செய்ய வேண்டிய இபாதத்துகளை சரி செய்து கொள்வதற்கு, நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்கள் எல்லாம் சரி செய்து கொள்வதற்காகத்தான் இந்த இரவு வணக்கங்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடி போகிற அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வின் பால் நெருங்குகின்ற வழியை தேடிக்கொள்ளுங்கள்ப்பா. இந்த உலகம் வேறு வழியை நோக்கி பயணிக்கும், வேகமாக பயணிக்கும். இந்த உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பயணிக்குது. எப்படி? அல்லாஹ் சூரத்தில் ஃபாத்திஹால ஓதினம், அது கோபத்துக்குள்ளான கூட்டம், வழிதேவரிய கூட்டத்தினுடைய கலாச்சாரம் பூமியில் மிகைத்து ஓங்கி நிற்கும் போது நேர்வழி பெற்ற கூட்டத்தாரின் கலாச்சாரம் சுருங்கி போயிருக்கும். எந்த அளவுக்கு போகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என் சுன்னத்தை ஒருவன் பின்பற்றினால் அவன் எப்படின்னு கேட்டால் உள்ளங்கையில் நெருப்பை எள்ளுவதை போன்று நிலைக்கு தள்ளப்பட்டுவான். என் நபியின் சுன்னத்தை பின்பற்றுவது என்பது உள்ளங்கையில் நெருப்பை தூக்குவது போல காலகட்டம் வந்துடும். ஆகவே எந்த ஒன்றையும் நீங்கள் கவனக்குறைவாக எடுத்துடாதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அடிக்கடி சொல்லி, யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபீ ஸில்மி காஃபா, நீ மார்க்கத்தில் முழுமையாக நுழைங்கப்பா. மார்க்கத்தில் முழுசாக நுழைஞ்சிருங்க. எந்த ஒன்றையும் மார்க்கத்தை அலட்சியப்படுத்துகிற அதிகாரம் நமக்கு கிடையாது. தூக்கி தூர போடுற உரிமை நமக்கு இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிறேன்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதான்னு உரையாற்றுறாங்க. அந்த உரையாற்று மக்கள்கிட்ட கேட்டது ஃபுல் சப்மிஷன் சொல்லுவாங்க. முழுமையாக சமர்ப்பித்தல் அல்லாஹ்வுக்கு.
தன் 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய சமர்ப்பணம் செய்கிறாங்க. மக்கள் சாட்சியாக வச்சுக்கிட்டு, மக்கள் உங்களுடைய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனான்னு கேட்டாங்க. ரிப்பீட்டடாக கேட்டு 3 முறை கேட்டாங்க. உங்களுடைய எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா, அல்லாஹ் எனக்கு தந்த எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனான்னு திருப்பி கேட்டாங்க. இது மாநாட்டு மேடைகளில் அரசியல் தலைவரை பேசுகிற வார்த்தை இல்லை. ஒரு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் முன்பாக அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்று பயந்து போய் கேட்ட கேள்வி அது. சகாபாக்கள் எல்லாம் ஒரே ஒன்று போல சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டீர்கள், திருப்பி எதுவும் உங்கள்கிட்ட மறைத்து விட்டுருக்கனான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், எதையும் நீங்கள் விடவில்லை, எதையும் நீங்கள் மறைத்து விடவில்லை அல்லாஹ்வின் தூதரேன்னு சொன்னோடனே, நீங்கள் நாளைக்கு அல்லாஹ்ட்ட எங்களுக்கு சாட்சி சொல்வீர்களான்னு கேட்டாங்க. நீங்கள் எனக்கு சாட்சி சொல்வீர்களா? மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் மறுமை நாள் சாட்சின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு இந்த இடத்துல கேட்ட என்ன தெரியுமா? மக்களை நீங்கள்லாம் எனக்கு சாட்சியாக இருப்பீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமாக சாட்சியாக இருப்போம் என்று அல்லாஹ் தூதர்கிட்ட மக்கள் எல்லாம் சொன்னபோது அல்லாஹ் விரலை விண்ணை நோக்கி உயர்த்திட்டாங்க. இறைவா, இதற்கு நீ சாட்சியாக இருக்கிறாய், நீயே சாட்சியாக இருக்கிறாய், நீயே சுப்ஹானல்லாஹ், அமைதி நிலவுது. அவள் யோம் அக்குமத் இலக்கும் தீனுக்கும் அத்மம் அலைக்கும் நியமத்தை ரலி இலக்கும் இஸ்லாம் தீனா. அல்லாஹ் அப்போ தான் இறக்கணும், இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது, இந்த மார்க்கம் முழுமையடைஞ்சிட்டு அந்த சர்டிஃபிகேட் இறங்கும்போது சகாபி பெண்கள் பலர் விதவைகளாக நின்றார்கள். ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். அந்த சர்டிஃபிகேட் இறங்கும்போது இந்த இன்னுயிர் மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் பல பெண்கள் விதவைகளாக இருந்தாங்க, பிள்ளைகள் பல அனாதைகளாக இருந்தது. தீன் இஸ்லாத்துக்காக போர்க்களத்தில் போய் என்ன செஞ்சாங்க? அவர்கள் சுகதாக்களாக அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. சில நபி தோழர்கள் காயமுற்ற நிலையில் வந்திருந்தாங்க, உடல் அங்கீகரம், ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையில் செஞ்ச ஒரே ஹஜ் இறுதி ஹஜ், அது மட்டும்தான். அதற்காக போய் நின்று எல்லாரும் ஒருத்தர் விடாமல் போய் கலந்துக்கிட்டாங்க. அந்த உரை இருக்குல்ல, அல்லாஹ் தன் மார்க்கத்தை பொறுப்பேற்று கொண்ட மார்க்கத்தில் அல்லாஹ் சொன்ன, மக்களே இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழையுங்கள், எதையும் மிஸ் பண்ணாதீங்க. விட்டா வலா தத்தபி ஹுதுவாத்து ஷைத்தான், அது சைத்தான் அடிச்சோடு. இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், அவன் பகிரங்க விரோதி உங்களுக்கு. அதே ஹஜ் உரையில் சொன்னார்கள், நீ மார்க்கத்தை எந்த ஒன்றே அற்பமான காரியத்தை விட்டு விடாதீர்கள், நீங்கள் இணை வைப்பீர்களோ என்று நான் அஞ்சவே இல்லை, ஆனால் மார்க்கத்தில் அற்பமான காரியம் நீங்கள் ஒதுக்கி வைப்பீர்கள், அதை கொண்டு சைத்தான் உங்களை வீழ்த்தி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடையவர்களே, நாம் மிகச்சிறந்த அறிவு சிறந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுக்கலாம். அறிவில் சிறந்த மார்க்கத்தில், அறிவென்றால் யாரும் நம்மிடத்தில் போட்டியிட முடியாத அளவுக்கு மகத்தான ஞானம் நிறைந்த வேதத்தை அல்லாஹ் நமக்கு தந்து ஒரு அறிவில் சிறந்த சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்குவதற்காக இந்த வேதத்தை தந்தான். ஏனென்றால் குர்ஆன் இறங்குவதற்கு முன்பாக இந்த சமுதாயத்தின் பேர் என்ன தெரியுமா? ஜாகிலி, மூட சமுதாயம். அது பேரே ஜாகிலி சமுதாயம். இது ஈமான் என்றால் அறிவு, ஈமான் என்றால் இன்னொன்று பொருள் என்ன தெரியுமா? இறை நம்பிக்கை என்றால் அறிவு, ஞானம், ஒளி, ஒழுக்கம், நேர்மை, பண்பு எல்லாம் அடங்கியதான் ஈமான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இதன் மூலமாக தந்திருக்கிறான். அல்லாஹ் இப்போ என்ன சொன்னா, அலம்யனில் இல்லதீனு, நான் உங்களுக்கு இறை விசுவாசிகளே, உங்களுக்கு நான் இறக்கி வைத்த உண்மையானவற்றை உங்களுக்கு இதயம் நெஞ்சு நடுங்கிற நேரம் இல்லையா? நீ இந்த திருக்குறானை படிங்கப்பா, திருக்குறானை படிங்க. மக்களே, மடம்பேலேருந்து வெளியே வந்துடணும். நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. குர்ஆன் ஆழமாக பேசுது, குர்ஆன் டீட்டெயிலாக பேசுது, விலாவாரியாக பேசுது. அப்படி உங்களுக்கு எனக்கும் தெரியாத ஒன்றை குர்ஆன் வகுப்பெடுக்கும். எப்படி எடுக்கும் தெரியுமா? நீங்கள் அறியாதோர் அறிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அறிந்தோரும் அறியாதவரும் சமமாக மாட்டார்கள். நீ அவனும் சமம் கிடையாது, நீ வேற அவன் வேற. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அறிஞனுக்காக இறை பாதையிலே கல்வியை தேடி செல்கிறானோ, நாம் வானத்தில் எத்தனை கணக்கிலான நட்சத்திரங்களை பார்க்கிறோம், கடலுக்குள்ளே கணக்கில் எண்ணில் அடங்காத மீன்களை பார்க்குறோம், பொந்துகளுக்குள் வசிக்கிற எறும்புகள் எண்ணிக்கை மனிதனுக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு உயிரினத்தையும் அதை எண்ணிக்கையில் எண்ணி வச்சிருக்கான். அல்லாஹ் சொன்னான், இறை பாதையிலே கல்வியை தேடி செல்கிறார், யார் அல்லாஹின் பாதையிலே கல்வியை தேடி செல்கிறார், அவர்களுக்காக மலக்குகள் சிறகுகளை விரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அந்த பிரத்யேகமான வானவர் சிறகுகளை விரிக்கிறார்கள். விண்ணில் இருக்கிற விண்மீன்களும், கடலில் வசிக்கும் மீன்களும், பொந்தில் வசிக்கிற எறும்பும் அந்த அடியானுக்காக பாவ மன்னிப்பை தேடுகின்றன. இதெல்லாம் சும்மா படைக்கலங்க, முதலே சொல்லிட்டான். நான் எந்த ஒன்றை மீனுக்காக படைச்சு நினைச்சுக்கிடாத, அது வேற டியூட்டியும் செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது தஸ்மி மட்டும் செய்து நினைக்காத. அல்லாஹ் அடியார்களே, கல்வியை தேடி சென்றால் என்ன கல்வி தெரியுமா? அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள இருக்கு.
இதுக்குள்ள நீ ஆழமாக போய்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ் நிறைய இடத்துல அவனுடைய படைப்புகளை அத்தாட்சியை பற்றி சொல்லிட்டே வரான். எப்பா நேத்தான் சொன்னான், இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல்லர் வாஹதிலா ஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தி உலில் அல்பாப் அல்லதீன யذكرூனல்லாஹ கியாமன் வகூத் அலா ஜுனூபிஹிம் யதஃபக்கரூன். அல்லாஹ் சொன்னான், எப்பா வான பூமி படைக்கப்பட்டதை கொஞ்சம் நீ பாரேன், நீ பார்க்க மாட்டியான்னு கேட்டான். இரவு பகல் மாறி மாறி வருதை ஏன்பா வருது, நீ அதை பார்க்க மாட்டியா, நீங்கள் கவனிக்க மாட்டீங்களா? ஊழில் அல்பாப் சிந்திக்கிற மக்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்குதாப்பா, நிறைய அத்தாட்சிகளை போட்டு வச்சு நல்லா குரானில் சொல்லிட்டு, திருக்குரான் சில இடங்களில் அவருடைய படைப்புகளை பற்றி பேசுது. நிச்சயமாக இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் வானங்களும் பூமியிலும் படைக்கப்பட்டதிலும் அல்லாஹ் சொல்லுகிறான், அஞ்சுகிற கூட்டத்துக்கு பல அத்தாட்சிகள் உண்டு. அஞ்சுகிற கூட்டத்துக்கு, யாரை அஞ்சுகிற கூட்டத்துக்கு? நாம் இந்த மாதம் இதற்காக தெரியுமா? இந்த மாதத்தின் நோக்கம் என்ன யாராவது சொல்லுங்கள். குரான் இறங்கிய நாசனால ஷஹரு ரமலான் துன்சில ஃபீல் குரான் இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்லுங்கள். யாய்ஹுல்லதி ராமனு சொல்லுங்கள். குரான் வசனம் எது என்ன இறங்குச்சு? நோன்பு பற்றி. குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லல்லக்கும் சொல்லுங்கள் தத்தகூன், நீங்கள் இறைச்சமுடையராகலாம். இறைச்சமுடையருக்கு வேற ஹதீஸில் வேற குரான் வசனம் இருக்கு. இன்னொரு இடத்துல குரான் என்ன பேச தெரியுமா? நீங்கள் தலை சுத்துற வசனம் ஒன்று இருக்கு, மனிதன் டச் பண்ணாத போஷன். அதான் சொன்னேன், இந்த ஸ்பீச்சை நீங்கள் வந்து கவனக்குறைவாக ரைட் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா இது மாறிடும். அல்லாஹ் இந்த இடத்துல அஞ்சுகிற சமுதாயம்னு சொல்லுவான். இத்தகுல்லா, இறையச்சமுடையவருடைய பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ன சொன்னான்னா, நிச்சயமா இன்னஃபி ஹதிலாஃபில் லைல வன்னஹாரி வமா ஹலகல்லாஹு ஃபிஸ் ஸமாவாத்தி வல்லர் லஆயாத்தின் லிகௌமின் யத்தகூன். இறையச்சமுடைய சமுதாயத்திற்கு இது அத்தாட்சி இருக்கு. என்ன தெரியுமா? அவர்கள் இரவு பகல் மாறி மாறி வருவதையும் வானம் பூமியில் படைக்கதை பற்றி அவர்கள் என்ன செய்வாங்க? சிந்திப்பார்கள். அதில் அத்தாட்சிக்கு சிந்திப்பான் அப்படின்னு. யாரா? இறையச்சமுடையர். இறையச்சமுடையனா வெறும் ராத்திரி உட்காந்து சஜி அழுவது மட்டும் இல்லை, சகனுடைய வேலையில் பாவம் மன்னிப்பை தேடுவார்கள், அதுவும் இருக்கு. இன்னும் என்ன சொல்லுச்சு? அல்லாஹ்வை பயப்பட கூட்டமாக இருந்தால் என்ன செய்ய? டே அண்ட் நைட் எப்படி வருது, வானமும் எப்படி படைக்கப்பட்டு இதெல்லாம் சிந்திக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் இன்துரு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல்அர்த் வமா துக்னில் ஆயாத்து வத்துரு அன் கௌமின் லா யுமினூன். வானங்கள் பூமியில் ஒட்டி கவனித்து பாருங்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட. அல்லாஹ் கிளாஸ் எடுக்கான். என்ன சொல்கிறான்னு தெரியுதா? இப்போ அந்த வானம் பூமியெலாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் இப்படி நேரடியாக குர்ஆன் இப்படி பேசலாம். இந்த வசனம்லாம் இப்படி தான் இருக்குது, நீங்கள் கவனித்து பாருங்கள். எனினும் நம்பிக்கை கொள்ளாத மக்களுக்கு என்னப்பா அத்தாட்சி இருக்குது? அப்படின்னா யாருக்கு அத்தாட்சி இருக்குது? நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு அத்தாட்சி இருக்குது. பூமிகளே நமக்கு அத்தாட்சி இருக்குது. எங்கே நம்ம வாட் அபவுட் வேர் அபவுட் ஒரு நாலேஜ் ஆஃப் டே அண்ட் நைட், சன் அண்ட் எர்த், இதெல்லாம் நம்மளோட அறிவு எங்கே சொல்லுங்கள்? இது யாரை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான்? நம்மை நோக்கி தானே பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், நாம் இரவு பகலை மாறி மாறி வர செய்கிறோம். அல்லாஹ் அதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், மனிதன் நிறைய சிந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் பேசிடுறேன், நான் பேசுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அது எப்போது நம்ம வளமையாக பேசுகிறது தான். மக்களே, பிறைகளை தேடி தெரியாதீர்கள், பிறைகளை தேடி தெருத்துவா அலையாதீங்க. மலை உச்சிக்கு சென்றோ காட்டுக்களை போயோ பைனாக்கடலை தூக்கிலாம் பிறையை தேட அவசியமே இல்லை, எந்த கட்டாயம் இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய படைப்புல கோணல் காண்கிறீர்கள். அல்லாஹ் சொன்ன பிறைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, குர்ஆன் ஒரு பிறையை பேசுது, அதை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. குர்ஆன் பிறை என்று வந்தால் தேய்ந்து வளரும் பிறைகளை பற்றி நபியை உம்மிடத்தில் கேட்கிறார்கள். அது காலத்தை காட்டுவதற்காக, அது ஹஜ்ஜை அறிவிப்பதற்காக, காலத்தை காட்டுவதற்காக. இதை தவிர பிறையை பற்றி ஒரே எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனால் பிறைன்னு ஒரே ஒரு பிறையை அல்லாஹ் பேரை சொல்லி சொல்லுவான். இந்த கூட்டத்தில் 30 பேர் இருக்கும். அல்லாஹ் ஒரு ஆள் பேரை சொல்லி சொன்னால் அவரை நீங்கள் மறந்துடுவீங்களா? மூமின்களே மொட்டையாக சொல்லிட்டு, மூமின்களே யாசின் அப்படின்னு யாசின் பேரை மட்டும் சொல்லிட்டா. அப்படி இந்த ஸ்பெசிஃபிக்காக யாரை தெரியும்? இந்த கூட்டத்தில் யாரை மட்டும் தெரியும்? மற்றனா மூமின்கள், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அல்லாஹ் வல்கமர கத்தர்னாக மனாசில கத்த ஆதக்கல் உருஜுனில் கதீம் அப்படி ஒரு பிறை இருக்குது. எப்படி? அது கடைசியாக ஒரு பேரி, அதாவது நிலவுக்கு ஒரு படித்தரங்கள் இருக்குது. நிலவுக்கு பல்வேறு படித்தரங்கள் உள்ளன. அந்த படித்தர கடைசியாக ஒரு படித்தரம் மட்டும் உங்களுக்கு தெரியும். எப்படி? காய்ந்த பேரித்தம்பழத்தினுடைய பாலைகளை போன்று, காய்ந்த
பேரித்தம்பழத்தின் பாலையை போன்று காட்சியளிக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வல் கமர கத்தர்னாஹு மன்னாஜில ஹத்தா ஆதகல் உருதுனில் கதீம். இதை தவிர குர்ஆன் மென்ஷன் பண்ண எந்த வரையும் கிடையாது. அப்போ அதை போய் தேடி போனவர் யாரு? ஏன் அல்லாஹ் சொன்னாத? நட்சத்திரங்களை குர்ஆன் பேசுது. அந்த நட்சத்திரங்களுக்கு பல்வேறு காரணம் இருக்கும் குர்ஆன்ல சொல்லுது. ஒன்று, அது அலங்கரிக்குது. இன்னொன்று, நட்சத்திர திசைகளை காட்டும். என்ன செய்யும்? நார்த் போல் அப்படின்னா தெரியுமா? மேப் ரீடிங் படிக்கிறவங்களுக்கு, கப்பல் பயணம் செய்கிறவங்க, நேவிகேஷன் போகிறவங்களுக்கு, அல்ல இராணுவத்தில் காட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு எதிரி எல்லைக்குள்ளே போகக்கூட மாட்டக்கூடியவங்களுக்கு கம்பாஸ் கொடுத்துருப்பான். அது மூலமாக நார்த் போல் நீங்கள் பார்க்கணும். அது நைட்டில் எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் எப்படி இருக்கும், கொக்கி மாதிரி இருக்கும். அதோட லாஸ்ட், அதோட எண்டு வந்து இங்கே போய் நார்த்தை காட்டும். அல்லாஹ் சொல்றான், நட்சத்திரங்களை நான் இந்த காரணத்தாக கப்பலில் பயணிக்கிறது திசையை காட்டுவதற்காகும். இந்த நாடு இந்த திசையெல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக அல்லாஹ் நட்சத்திரங்களை வெவ்வேறு இடத்துல வச்சிருக்கான். அது நட்சத்திரம் இடம் மாறாது. ஏன் மாறாது தெரியுமா? நாம் இருக்கிற ஒரு பால்வெளி மண்டலத்துக்குள்ளே இருக்கோம். அந்த பால்வெளி மண்டலம் மொத்தமாக தான் நகர்ந்து போகும். சூரியன், சந்திரன் எல்லாம் செட்டோட தான் நகரும். எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். இதான் குர்ஆன் பேசுது. நமக்கு எல்லாம் கிளாஸ், இந்த ஆலிம்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. நீ சுவான எல்லாம் சொல்லி அல்குமத்தில் போய்கிட்டே இரு, அவ்வளோ. நீ வாய்ப்பாடு பாடம் எடுப்பாங்க. அதான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுதா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்ட. குர்ஆன் நமக்கு வேற ஒரு அறிவு சொல்லி தருது. அப்போ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணத்தை சொல்லிட்டான். உர்ஜுனில் கதீம் ஒரு பிறை இருக்குப்பா, யாரில் பார்த்தவங்கள கை தூக்குங்க. உர்ஜுனில் கதீம்னா என்ன? அதை பார்த்தவங்கள கை தூக்குங்க. பார்த்துருக்கீங்களா சவால் பாய்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்பாஸ் பாய்? பார்த்துருக்கீங்க. பார்த்து கை தூக்குன்னு சொன்னேன், வெக்கப்படுறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், அல்லாஹ் இறக்கி வைத்தது உண்மையானதை, அல்லாஹ் இறக்கி வச்சது உண்மை என்று நம்புவர்களைத்தான் அல்லாஹ் கேள்வி கேட்குறான். நீங்கள் பார்த்தீங்களா யாராச்சும் போய் இதை? யாரும் பார்க்கவே மாட்டேங்க. ஏன் பார்க்க மாட்டேங்க? எங்கள் ஆலிம்ஸா சொல்லிட்டாரு. எங்கள் ஆலிம்ஸா மலை உச்சியில் போய் பைனாக்குலர் வச்சு பார்க்க சொன்னார். நீங்கள் சொல்கிறீங்க பைனாக்குலர் தேடக்கூடிய பொருளா எது? இந்த சந்திரன் பைனாக்குலர் தேட வேண்டிய பொருளா அது? அல்லாஹ் சொன்னான், சூரியனும் சந்திரனும் தத்தம் பாதையில் நீந்துகின்றன. என்னது? ஆர்பிட்ல சுழலும் பாதை. அது பேர் ஆர்பிட்னா சுழலும் பாதை. அது ஒன்றை ஒன்று மீறுவதே கிடையாது. அப்படின்னு என்ன தெரியுமா? அக்யூரேட்டாக போயிட்டு இருக்கு. என்ன போயிட்டு இருக்கு? அக்யூரேட்டாக போயிட்டு இருக்கு. சிரிக்காம போறவன் ஏன் சிரிக்கான்னு தெரியுதா? என்னடா இவன் நம்ம வந்து உட்கார்ந்தோம்னா இதெல்லாம் சொல்லுதானே அப்படின்னு. நமக்கு ஜீம்பும்பா தானே அந்த மூணாம் பிறையை பார்த்து கரெக்டாக போகான்னு அடிக்கிறமே அடித்து சொல்லி கொடுத்தாங்கல்ல, இவன் வேற என்ன சொல்லிட்டு இருக்கான்னு அப்படின்னு. குர்ஆனை எடுத்து படிங்க. குர்ஆனை படித்தா தலை சொத்தம் படிக்க விட மாட்டானுங்க. உடனே ஒரு படத்துக்கு ஹதீஸ் புக்கை தூக்கிடுவான். மேகமாக இருக்கும்மா, வட்டமாக சதுரமாக இருக்கும்மா. வட்டமாக சதுரமாக இருக்குல்ல, வட்டமாக இருக்குது வானத்தில் இருக்குல்ல, அதை நம்ம அத்தாட்சி என்னைக்காவது பார்த்துருக்கோமா? அல்லாஹ் பிறைகளை நீங்கள் பேர்ந்து வரும் பிறைகள்னு சொல்கிறாங்க. பிறைகளுடைய படித்திரத்தை நீங்கள் பார்த்துருக்காமா? உண்மையை சொல்லுங்க. ஆதி மனிதன் ஆதமுக்கு எதை வச்சு அவருடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக படைத்த மனிதன் எதை வச்சு அவர் காலத்தை கணிச்சார்? நீங்கள் சொல்லணும். எதை வச்சு கணிச்சாங்க? அவர் காலம் எதை வச்சு முடிவு பண்ணாரு? சூரியனும் சந்திரன் தான். இந்த கேலண்டரில் ஒரு மண்ணும் கிடையாது. சூரியனும் சந்திரன் தான் அவருக்கு. ஆதமுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா? எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தையும் நல்லா குர்ஆன்ல சொன்னான். அந்த ஜீன்லேருந்து வந்தவங்க தான் நம்ம. ஆனால் சைத்தான் என்ன சேலஞ்ச் பண்ணா? சைத்தான் சொன்னா, மனிதனுக்கு இயற்கையின் பாதை நான் மாற்றி காமிவேன்னு சொன்னான். இயற்கையானது அவனை தூக்கி தூர கொண்டு போயிடுவேன். சைத்தான் சவால் அடித்தான். அதனால தான் நம்மால் என்ன செய்யறான் அப்படின்னா, மூணாம் பிறையை கண்ணால் பார்த்து ஒன்றாம் பிறை அடித்து சொல்லுவான். அப்புறம் தெரிஞ்சு 2ஆம் நாள் மண்டை விளையாடி பெருசாக தெரிஞ்ச உடனே வெக்கப்பட்டுட்டு, அது கரெக்டு தான், ஆனால் ஊரே நிர்வாணமாக போகுது, நான் மட்டும் கோமனை எப்படி கட்டுருமா? அப்போ அவனுக்கு மார்க்கத்தை நிலைநாட்டு எண்ணம் இல்லை. நாமெல்லாம் எந்த மார்க்கத்தில் இருக்குன்னா தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய மார்க்கத்தில் இருக்கும்? மில்லத்து அபீக்கும் இப்ராஹிம். இப்ராஹிம் என்ன செஞ்சு ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் சொன்னான் தெரியுமா? இப்ராஹிம் தனி மனிதனாக இருந்தார், ஒரு சமுதாயத்துக்கு சமமாக வலிமையாக இருந்தார். அவர் எவரை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவர் சத்தியத்தை சொன்னால் ஊர் உலகத்தை பற்றி கவலையே பட மாட்டார், எதிர்த்து நிற்பார். அதான் அல்லாஹ் சொன்னா, மில்லத்து அபீக்கும் இப்ராஹிம். நீங்கள் இப்ராஹிம் தான் உங்கள் மார்க்கத்தின் தந்தை. அவர் எப்படி வந்தார் இஸ்லாத்துக்குள்ள? எப்படி வந்தார்? கண்மூடித்தனமாக அவர் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். அவர் முதல்ல நட்சத்திரத்தை பார்த்தாரு. பார்த்தாரு, சும்மா ஒரு நாள் பார்த்துட்டு வீட்டில் படுத்துக்கிடல. நட்சத்திரம் தொடர்ந்து ஆய்வு பண்ணுறாரு. என்னடா நட்சத்திரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு, எண்ணிக்கையில் மிகைத்திருக்கு, ஒருவேளை இதுவாக இருக்கமா சக்தி? அவை தோன்றி மறைந்தன, பகலில் காணலை. சில நாட்கள் தெரிய மாட்டேங்குது. அவர்கிட்ட சந்திரனை பார்க்குறாரு, அதனுடைய படித்தரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சந்திரனும் தோன்றி மறையுது. அப்புறம் பிரம்மாண்டமான சூரியனை கணக்கெடுத்தாரு. இது பெருசா இருக்கு, அப்ப இதுதான் இருக்கும்னாரு. அவையும் மறைந்தன. தோன்றி மறைவை என் இறைவனாக இருக்க முடியாது என்று சொன்னார். மறைந்து காணாமல் போவது என் இறைவனாக இருக்க முடியும். ஏகத்துவத்தை ஏற்றுக்கிற எப்படி தெரியுமா? ஆதாரபூர்வமாக ஏற்றுக்கிட்டார் அவங்க. சும்மா கண்மூடித்து அல்லாட்டு வகை வந்து அவர் ஏற்றுக்கிடலை. நல்லா தெரிஞ்சுக்கிடணும்.
அல்லாட்ட வந்து அல்லாவுடைய தூதருக்கு வந்து இருக்கிறாக நபியை ஓதுகிறார்கள் சொல்லி வந்து அப்படிலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரல. அந்த மாமனிதர் அல்லாஹ் ஏன் தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? அவர் இதயத்தில் சாபீனா இருந்தார். துவக்க காலத்தில் அவர் சாபீனா இருந்தார். பின்னர் அவர் என்ன செஞ்சார்னா, இறைவன் ஒருவன் தான் என்று உறுதிப்படுத்துவதற்காக ஆய்வுகளை விண்ணில் மேற்கொண்டார். அவர் யோசித்து பார்த்தார். அவன்கிட்டவே சொன்னார், மன்னன்ட்ட நீ ஏன்பா உன் இறைவன் யாரு கேட்டவோ, எனக்கு யார் நோயை தருவானோ, யார் நோயை எனக்கு குணப்படுத்தானோ அவன் தான் இறைவன் என்று சொன்னார். புரியுதா? கண்மூடித்தனமா என்ன செய்யல, இந்த மார்க்கத்தை சொல்லலை. நாம் எப்படி இருக்கோம்? கண்மூடித்தனமா நல்லா தெரியுது. சாயங்காலம் பார்த்தா இத்தா தண்டிக்கு நிற்கும். மூணாவது நீங்கள் ஒன்றாம் பிறகு அடிச்சு வாய் கூசாம பேசுறீங்க. சரிப்பா, சூரியனை பின்தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமாக, முஸ்லிம் சமுதாயத்தை கேளுங்க, சந்திரன் எப்பப்பா சந்திரன் உதிக்கும் கேளுங்க. சந்திரன் சாயங்காலம் உதிக்குங்க. யா அல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கிடுங்க. அல்லாஹ் சஜ்ஜில கடந்து அழுங்க. மூன் அண்ட் த சன் போத் ஆர் ரைசிங் அட் த ஈஸ்டர்ன் டைரக்ஷன். எந்த சயின்ஸ்ல எடுத்து படிச்சு பாருங்க. எங்க கீழ் திசையில தோன்றும். எது? சந்திரன் கீழ் திசையில தோன்றும். மறைய செட்டிங் தான் மேற்க, செட்டிங் தான் மேற்க. இதை கூட புரிந்து கொள்ள அறிவில்லாமல் யாரோ சொன்னா ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு குர்ஆனத்துக்கு ஓங்கி அடிக்கீங்க, தூரமா அடிக்கிறீங்க. குர்ஆன் என்ன பேசுதுன்னு சொல்லி, குர்ஆனுக்கு சப்போர்ட்டா தான் ஹதீஸ். நல்லா திருப்பி பேசுறேன். குர்ஆனை பலப்படுத்தாதான் ஹதீஸ், ஹதீஸை பலப்படுத்த குர்ஆன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். திருப்பி சொல்றேன். நீங்கள் குர்ஆனை நிரூபிக்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எதன்படி வாழ்ந்தார்கள் சொல்லுங்க. எதன்படி வாழ்ந்தாங்க சொல்லுங்க. குர்ஆன் படி தான் வாழ்ந்தாங்க. நீங்க மாட்டு கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. மூணை ஒன்னாக்கிக்கிட்டு இன்னும் முடத்தனமா இன்னும் மக்கள் எல்லாம் செய்யறாங்க. இந்த நாகர்கோயில பெருநாளுக்கு வச்சிருவான். நீங்க இந்த முடிவெடுத்த விளைவு என்ன ஆகுதுன்னா, நாகர்கோயில இதே ஒரே பூமிக்குள்ள நாகர்கோயில எல்லாம் என்ன செய்வான், வெள்ளிக்கிழமை பெருநாள் கொண்டாடுவாங்க. நீங்க என்ன செய்வீங்களா? இல்லை எங்களுக்கு அந்த எவர் சொல்லுவாரு அல்லாஹ் சொல்லலாம், உங்கள் மூடன் உங்கள் தலைவனாக இருந்தாலுமா, வழிகட்டம் இருந்தாலுமா, நீங்க ஏன் இதை ஈஸியாக எடுத்துக்கிறீங்க? நல்லா சிந்திச்சு பாருங்க. வானத்தை நல்லா அத்தாட்சி சொல்லுவாங்க. முர்ஜுனில் கதீம் என்ன தெரியுமாங்க? அதுக்கு வெரி நெக்ஸ்ட் டே என்ன செய்யும்னா, இந்த மாதம் முடியுது துவங்குது. ஒரு சைக்கிள் எடுத்துக்கிடுங்க, சைக்கிள் வீல் எடுத்துக்கிடுங்க. அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் ஒன்று இருக்கா? என்னது? கண்டுபிடிக்க பார்க்க முடியாது. எது? வால்வ் டியூப் இருக்கா? இந்த சுழற்சி முறை தான் மூணுக்கும். இந்த மூணுக்கும் ஒரு நாளின் துவக்கம், மாதத்தின் துவக்கம் ஆரம்பித்து எண்டு முடிஞ்சிட்டு அப்படின்னா, அமாவாசை வந்துட்டா யாரை பற்றியும் கவலை கிடையாது. அமாவாசை என்பது சூரியன் சந்திரன் பூமி நேர்கோட்டில் வர்றது அமாவாசை. அதையாவது தெரிஞ்சுக்கிடுங்க. அமாவாசை இந்துக்களுமே இப்படி அடிச்சுட்டு போயிடாதீங்க. மூணும் நேர்கோட்டில் சுழந்து வந்து நிற்கிறோம். மூணும் சுழல்கிற கோள்கள். மூணுமே சுழண்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் தானே மூணு சுழற்சி பாதை விட்டு விலக ஆரம்பிச்ச உடனே மூணுடைய இது வெளியே, அந்த வெளிச்சம் வெளியே தென்பட தென்பட்டால் அதுலேருந்து தொடர்ந்து எடுக்கிற ஃபஜ்ர் பொழுதுலேருந்து ஒரு நாள் துவங்கு நடத்தும். அதை தொடர்ந்து எடுக்கிற ஃபஜ்ர் இருக்குல்ல, அதை வந்து நாள் துவங்கிட்டு நடத்தும். யாருக்காகவும் நிற்காது. எப்போ நாங்கள் கேட்குற மூணு சுழண்டுகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் மேகம் இம்பிட்டு போல நிற்குது. மேகம் நிற்குது. அந்த மேகத்துக்கும் நாளுக்கு என்ன சம்பந்தம்? மேகம் வந்தால் ஒரு நாள் தள்ளி போடுன்னு நீ சொல்றீங்கன்னா அல்லாஹ் பயப்பட வேண்டாமா? மேகத்தோட டியூட்டி என்ன? அது நாளை குறிப்பிட வந்துச்சா, ஒரு நாளை தள்ளி போட வந்ததா? மேகம் வந்த நோக்கம் என்ன? அல்லாஹ் அதை கொண்டு மழை நீரை இறக்குறாங்க. அதுக்கு தான் மேகம் வந்தது. நீங்க மேகத்தை கொண்டு இதில் கனெக்ட் பண்ணிட்டு உங்க கண்ணுக்கு தெரியலன்னா வானபூமி சுழற்சி நின்றுமான்னு தான் என்னுடைய கேள்வி. வானபூமி சுழற்சி நிக்குதா? அது பாட்டு அதான் சொல்லலாம். சூரியனும் சந்திரனும் தத்தம் பாதையில் நீந்துகின்றன. ஒன்றை மீறுவதே கிடையாது. அது அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அது குறிப்பிட்ட வேகத்தில் குறிப்பிட்ட திசையை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. நீ பார்க்கறதுக்காகலாம் நிற்காதது. நாம் அறிவோடு சிந்திக்கணும். இவ்வளவு பெரிய கோள்களை அல்லாஹ் எதுக்கு வச்சான்? அல்லாஹ்வோட சிஸ்டத்தில் கோணலை காண்கிறீங்களா? இன்னைக்கு ஒருவேளை 29 இருக்கலாம், இன்னைக்கு 30 இருக்கலாம், 40 இருக்கலாம். இன்னும் முஸ்லீம்கள் அறிவாளித்தனமா உலகத்துக்கெல்லாம் இன்னும் 10,000 ஆண்டுக்கு டேட்டு சொல்லணும். இங்கே இருந்துட்டு முஸ்லீம் சொல்லணும், எங்களுக்கு அடுத்த மாதம் டேட்டே தெரியாது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி கல்யாணம் எப்படி வைப்பீங்க? நீங்கள் பெரிய பார்த்து தான் வைப்பீங்களா? எப்படி டேட்டு கேலண்டர் அடிங்க? கிரகரிங் கேலண்டர் தூக்கி வச்சுட்டு இஸ்லாமிய கேலண்டருக்கு டேட்டு அடிக்க பார்ப்பீங்க. உங்களால் தலைகள்னால முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் தான் மாதத்துக்கு 1ஆம் தேதி பார்த்து தானே டேட்டே அடிக்க முடியும். மண்டேல மூலெல்லாம் முட்டாள ஆக்கி வச்சிருக்கான் நம்மளை. புரிஞ்சுக்கிற சரியில்லை. எவ்வளோ பெரிய தூய மார்க்கம் இது! அல்லாஹ் அருள்முறை குர்ஆனை வச்சு சிந்திங்கப்பா, சிந்திங்க. வான பூமி அத்தாட்சிகள்லாம் நீ பாரு. மனிதனை நீ பார்க்க மாட்டியான்னு கேள்வி கேட்கான். இவங்க புரிஞ்சுக்கிட்ட சக்தியெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, போய் ஹதீஸ்குள்ள போய்கிட்டு அது 30 பூர்த்தி செய்ய ஒருத்தர் வந்தார், பிரயாணி வந்தார், உட்கார்ந்தாரு, சாப்பிட்டாரு. நீங்க கண்ணால பாக்குறீங்கல்ல, அதான் குர்ஆன்ல சொன்னான், அறிந்தோரும் அறியாத சமமாக மாட்டார்கள். எது பற்றி அறிவில்லையோ கத்தறிவு இல்லாத அறிந்தவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சரி, சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்கேன். ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி செய்யலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரே கேள்வி வைப்பேன். மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? எல்லாரும் கணக்கு, சின்ன கணக்கு தெரியும் தானே? சின்ன கணக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் 0ங்கிற நம்பர் இருந்துச்சா? கரெக்டாக பேசணும். இப்போ நீங்கள் 0 என்ற நம்பர் இருந்துச்சா?
பூஜ்ஜியம் என்ற நம்பர் திருப்பி உங்களோட சத்தம் பூஜ்ஜியம் என்ற நம்பர் இருந்து தான் கேட்டேன். அசல எப்படி சொன்னாங்க தெரியுமா? சில நாட்கள் 30 இப்படி 3 எழுப்பி காட்டினாங்க. சில மாதங்கள் 22 காட்சி 5 காமிச்சு 4 இப்படி காமிச்சாங்க. பூஜ்ஜியம் காட்டலை. என்ன காட்டலை? பூஜ்ஜியம் காட்டலை. ஒரு ஹதீஸ் காட்டுங்க, ரசூலுல்லாஹ் வந்து பூஜ்ஜியம் நம்பர் காமிச்சான்னு காட்டுங்க. அரேபியா வரலே இல்லை. அரேபியன்கள் 9ஓட முடிஞ்சிட்டு இங்கே தான் இந்தியன்ஸ் என்ன பண்ணிச்சான்? 0 கண்டுபிடிச்சான். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லன்னு பூஜ்ஜியத்தை அழிச்சு தரப்படலாமா? பூஜ்ஜியம் இல்லை உங்களை கேல்குலேஷன் பண்ண உங்களுக்கு தொழில் எடுத்த முடியுமா? உங்களால் தொழில் எடுத்த முடியும், ஒரு கணக்கு எழுத முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அறிந்தோர் அறியாதோ அறிந்தோர்னு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு மேத்தமெட்டிக்ஸ் போயிட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா அளவுக்கு போயாச்சு. எப்படி? அப்படி போனாதான் ராக்கெட் டெக்னாலஜி பார்க்க முடியும். நீங்கள் சொல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுட்டு 1 9 தான், 10 கிடையாது. இதை வச்சுட்டு ஒன்றும் கிழிக்க முடியாது. புரியுதா? காலம் விஞ்ஞானம் ஒன்று சொல்லுது, குரான் ஒன்று சொல்லுது அப்படின்னா அது ஒன்று தெரியலையா? அறிஞ்சவன்ட்ட கேட்டு தெரிஞ்சு பாருங்கன்னு சொல்லுது. நம்ம அறிஞ்சவன்ட்ட போக மட்டுமே ஏன் போகணும்? நாங்கள் ஒரு சடங்கை பின்பற்றிக்கிட்டே இருக்கோம். அதுபடி அடி அது 3ஆக இருந்தாலும் 4ஆவது எனக்கு நான் ஊரோட ஒத்துக்கிடுதேன். ஊரோட ஒத்துக்கிற மார்க்கமே இது கிடையாது. இந்த மார்க்கம் தனித்து தான் விளங்கும். இஸ்லாம் தனித்து தான் விளங்கும். இது அல்லாஹ் இதில் ஃபித்ரா இயற்கையான மார்க்கம். இது இயற்கைக்கு மாற்றமாக நடக்கவே முதல்ல இது இயற்கையான மார்க்கம். வானம் பூமி சுழற்சிகளோட தான். காலை பொழுதை மாலையாக்குறது, மாலையை காலையாக்குறது. முஸ்லீம்கள் அறிவே இல்லாமல் என்ன சொல்கிறான்? சாயங்காலத்தில் நாள் துவங்குது அப்படிங்கிறான். என்னப்பா அல்லாஹ் சொல்ல சூரியனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீது சத்தியமான நல்லா திருப்பி திருப்பி சொல்கிறான். சூரியனை தொடர்ந்து அப்போ சந்திரன் வரும் அப்படிங்க. நைட்டு வர்றது எப்பம்பா? பகலை தொடர்ந்து தான் வரும். பகலை தொடர்ந்து வருகிற இரவை இவன் என்ன செய்யறான்னா இரவு நைட் ஃபர்ஸ்ட் நாளின் துவக்கம்னு சொல்லி கேமரா தூக்கிட்டு அலையிறது. எப்படிப்பா மாலை பொழுது எப்படிப்பா ஒரு நாளின் துவக்கம் ஆகும்? இப்படிப்பா ஆச்சு. யாருப்பா ஆக்குனாது? அதான் இதில் சைத்தான் சொன்னால் நான் இயற்கையின் கோலத்தையே மாற்றி விட்டுருவேன், நீ கிறுக்கமே சுற்றுவேன். ஒரு நாளின் துவக்கம் பகலில் ஆரம்பிக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ஃபஜ்ர் தொழுகை நிறைவேற்றுகிறாரோ என்ன அதுக்கு என்ன என்ன கிடைக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த நாளுக்கான அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அந்த நாளுக்கு ஃபார் த ஃபுல் டே எதை தொழுதா? ஃபஜ்ர் தொழுதா. பகலின் வித்துரு என்னது? பகலின் வித்துரு என்னது? மகரிப். பகலின் வித்துரு மகரிப். இரவுக்கு வந்து ஃபஜ்ருக்கு முன்னாடி வர வித்துரு. இப்போ தெரியுதா எது முன்னாடி பகல்னு பின்னாடி தெரியுதா? பள்ளிவாசல் என்னைக்காவது பள்ளிவாசலோட சொல்கிறாங்கல்ல போர்டில் என்னைக்காவது முதல் தொழுகை மகரிப் வேணா எழுதி போட்டுருக்கானா? காரி ஊஞ்சி ஒதுப்பிடுவான். அந்த நாளின் முதல் தொழுகை மகரிப் அப்படின்னு எழுதி போட்டு சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்க? நீங்கள் அதானே உங்களுக்கு நாளின் துவக்கம் தானே. அப்போ நீங்கள் எதை எழுதி போடணும்? முதல்ல எழுதுங்க. எழுத மாட்டான். ஏன்னா எல்லாம் உல்டா சிஸ்டம். உல்டா சிஸ்டம். இதெல்லாம் முதல்ல கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஷைத்தான் உள்ள புகுந்து என்ன செஞ்சான்? யூதருடைய கலாச்சாரம் வந்து எப்படின்னு கேட்குறீங்களா? நான் 1ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாடு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நீங்கள் எடுத்து பைபிள் எடுத்து படிங்க. அதில் தெளிவு சொல்லலாம். அந்தியும் பகலுமாய் சேர்ந்து ஒரு நாளாயிற்று. யார் சொன்னா? சொன்னது யாரு? யூதர். அந்தியும் அந்தியன் என்னது? சாயங்காலம். பகலுமாய் சேர்ந்து ஒரு நாளாயிற்று. நம்ம ஆளு மகரிப்லேருந்து ஃபஜ்ருக்கு போனால் நாளாயிட்டு அடிச்சான். யூதனா மாறி போயிட்டான். அப்படியே தாண்டி போயிட்டான். அவனை பின்னாடியே போயிட்டான். ஒரு உடுமை பொந்துக்குள்ளே போன மாதிரி யூதங்களை பின்னாடியே போயிட்டு இவனும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். மகரிப்லேருந்து ஃபஜ்ர் வரைக்கும் வந்து சேர்ந்தா ஒரு நாளாயிட்டுன்னு சொல்லி போலியான கணக்கை சொல்லி கொடுத்து இபாதத்துக்கள்லாம் தப்பு தப்பா 27 நைட்டு 26 ஆகுங்க, 26 நைட்டு 27 ஆகும், என்னென்னவோ போட்டு குழம்பு தான். சரிப்பா காலையில் 28 ரூபா வாங்கி நான் நைட்டு தரேன் அப்படின்னா அன்னைக்கு நைட்டு தானே தருவேன்னு சொல்லுவான். அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஆனால் அவங்க கடைபிடி தெரியுமா? காலையில் வாங்கி சாயங்காலம் தரேன்னா அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு காலையில் விட்டு நாளைக்கு நைட்டு தரேன்னு சொல்லணும். அப்படி தானே? முடிஞ்ச மகரிப் இன்னொரு நாள் நைட் ஆயிருதே. மகரிப் இன்னொரு நாள் நைட் ஆகி சிந்திச்சு பாருங்க. ஃபூலிஸ் ஆக்கியிருப்பாங்க நம்மளை. அது மாதிரி பத்திரிக்கை அடிச்சு பாருங்க. கல்யாண பத்திரிக்கை டேட்லாம் அடிச்சு பாருங்க. காரி மூஞ்சி ஒதுப்பிடுவான். ரொம்ப அருவருப்பான செயல் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இபாதத்துங்கிற பேர்வையில் மகரிப்லேருந்து நாள் துவங்குதுன்னு யூதர்களை போல சிஸ்டத்தை உருவாக்கணும். யாருன்னா அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க. நான் வந்து கோபத்துக்குள்ளான சமுதாயத்தை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு எடுத்து இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹ். அது தெளிவாக துவா செய்து யூத நஸ்ரானிக்கு மாறு செய்கிறதான். உச்சி எடுத்து இந்த பையன்கிட்ட திட்டிகிட்டே இருப்பேன். வலது பக்கம் உச்சி எடுக்கடா, வலது பக்கம் உச்சி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க யூதர்கள் இடது பக்கம் உச்சி எடுப்பான், நஸ்ரானிகள் யூதர் சென்டர் எடுப்பான், முஸ்லீம் வலதுபுறம் எடுக்கண்டாங்க. வலதுபுறம் வந்து சிவங்கன்னாங்க. சீவுறது கூட எதுக்கு தெரியுமா? யூதர்களுக்கு மாறு செய்யுங்கன்னாங்க. அன்னைக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னா என்ன சொன்னேன்? முகரம் அன்னைக்கு நீங்கள் நோன்பு யூதர்கள் வந்து 10ஆம் தேதி வைத்தால்
நீங்கள் 9ஆம் தேதி வைங்கன்னாங்க, நம்மளால அதையும் மிக்ஸ் அடிச்சான். 9, 10 சேர்த்து ஆடுறான்ட்டான். எல்லாம் சேர்க்கணும். எதை பத்தி தனித்து நிற்கிறதே கிடையாது. இஸ்லாம் தனித்து விளங்கும் மார்க்கம், தெரிஞ்சுக்கிடுங்க. யாருக்கும் விளைஞ்சு போகாது. இது ஃபித்ரா, இயற்கையான மார்க்கம் தான். என்ன தெரியுமா, ஒண்ணு சத்தியத்தை தைரியமா வெளிப்படுத்த தைரியம் வரணும். அல்லாஹ் தந்த தைரியத்தை கேளு. நீங்க இந்த ஊரோட ஒத்து போகணும். ஊரே போகுதுன்னா ஊரு நாளைக்கு பதில் சொல்லாது. குர்ஆன் தெளிவா பேசுது. சூரியன் சந்திரன் தத்தம் பாதையை நீந்துகின்றன, ஒன்றை ஒன்று மீறுவதே கிடையாது. ஒரு நாளின் மாதத்தை முடிப்பது என்பது நீங்கள் காண வேண்டிய பிறை உருஜுலில் கதீம். அமாவாசைக்கு முந்தின நாள் காலையில ஃபஜ்ருக்கு முன்பாக நீங்க இங்க நின்று நேற்று காலையில பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த சப்ஜெக்டை நேற்று பேசிட்டு உங்களை அப்படியே கூட்டிட்டு போய் ஒரிஜினல் கதையை காமிச்சிருக்கணும். நான் பண்ண ஃபுல்ஸ் முட்டாள்தனம் அது. சைத்தான் எனக்கு நினைச்சிட்டான், அவன் வேலையை காமிச்சிட்டான். நேற்று காமிச்சிருந்தா ஓ இதுதான் ஒரிஜினல் கதீங்களா, இதைத்தான் அல்லாஹ் அந்த காய்ந்த பேரித்தம்பளத்தின் பாலையை போல கடைசி தோற்றம் அளிக்கும்ல. அதான் நான் சொன்னேன். இவ்வளவு சபையில ஒரு ஆள் பேரை மட்டும் சொன்னா அவரை தான் தெரியும். அல்லாஹ் பிறையை பற்றி இப்போ ஒரே பிறையை தான் பேரை சொன்னான், அது ஒரிஜினல் கதீம் என்று சொன்னான். இந்த சமுதாயம் பார்க்கவே இல்லை. ஏன் குர்ஆன் நமக்கு எதுக்கு ஆலிம்சா சொல்லிட்டு மேடையில கத்திட்டா போதும், முடிஞ்சிட்டு எல்லாமே. இப்படித்தான் கண்மூடித்தனமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்பா நீ போ எக்ஸ்பர்ட்ஸ்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க. அதான் என்ன, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை பின்பற்றினா நீங்க ஜீரோவை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. மைக்ல 2வது அதில் சயின்ஸ் டெக்னாலஜி ஜீரோ யூஸ் பண்ணாதீங்க. நீங்க எப்படி கணக்கு பார்க்கீங்க நான் பார்க்குறேன். தலையினால முடியாது, லட்சங்கள்லாம் தாண்டி போகும்போது 0 இல்லைன்னா முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது கணிதம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல கணிதத்தை பத்தி பேசுறானா இல்லையா? வஸ் சம்சு வல் கமரி பி சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே போகுதுன்னா, இந்த கணக்குனா என்ன அதை சொல்லுங்க. முதல்ல கணக்கின்படி போகுது, 2வது பார்த்துக்கணும். கணக்குனா என்ன, அதுல என்னெல்லாம் வருது? ஜீரோ இல்லாம கணக்கு இருக்கா நீங்க காட்டணும். நான் கண்மூடித்தனமா இப்படிதான் இருப்பேன்னா ஜீரோ நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இங்க அரபியில ஜீரோவே கிடையாது. ஜீரோ பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது, புரியுதா? அப்போ உடனே இல்லைன்னு ஆக்கிருமா? குர்ஆன் சொல்லுது கணக்கின்படி போகும்பா, கணக்கை பண்ணு. கணக்குன்னு ஒன்று குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அப்போ அந்த கணக்குக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சா அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிடுவானா? ஏன் புரிய மாட்டோங்க? நம்ம மடமையில மூழ்கி எப்படி ஆகிட்டோம்னா பிற சமுதாய கலாச்சாரம் அப்படி முங்கிட்டு. அவர் என்ன செய்வாங்கன்னா, இந்த கருடனை பார்த்த உடனே கருடன் பறவை வச்சுன்னா இப்படி போடும், கருட போகும். அதே மாதிரி என்ன செய்வான்னா 3ஆம் பிறையை பார்த்துட்டு துவா செய்யுங்கம்மா. ஏன் டெய்லி தான் பிற வருது, ஏன் துவா செய்ய மாட்டேங்கிங்க? பிற டெய்லி எல்லாரோட அத்தாட்சி தானே. 3ஆம் பிறைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? 3ஆம் பிறையை பார்த்துட்டு 1ஆம் பிறை துவா செய்யுங்கன்றீங்க. நோம்பு பிறைக்கு ஸ்பெஷல் அப்படி இருந்தா சொல்லியிருக்கா? அப்படி ஏதாவது இருக்கா? இதெல்லாம் இவனை எழுதி வச்சு நம்மளை நம்ப வச்சு அறுத்தது, நம்ப வச்சு 1 3 ஆக்கி விட்டது. நான் கேட்குறேன், இப்போ 3 ரூபா தரேங்க, 3 ரூபா தந்துட்டு 1 ரூபா அப்படிங்கிறேன். நீ மெண்டலாப்பா, 3 தானப்பா தந்தம்பிங்க. இல்லைங்க அது 1 தாங்க நான் தந்தேன். இல்லைப்பா நீங்கள் எப்போ 3 தந்தப்பா? இதே தான். 3ஆம் பிறையை பார்த்துட்டு 1ஆம் பிறை தான். மறுநாள் இவ்வளோ தண்டிக்கு தெரிஞ்ச உடனே கரெக்டு தான். என்ன ரசுல்லா சொன்னாங்க, அந்த ஒட்டக கூட்டம் வந்து இட்லி திண்டு போனாங்கன்னு அதிக சொல்லுவான். ஏப்பா கொஞ்சமாக சென்ஸ் வேண்டாமா? குர்ஆனுக்கு மாற்றம் நடக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? ஊரோட ஒத்து போகிற விஷயமா இது? பிறகு என்ன செய்து தெரியுதா? கடைசியில் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு, அதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு மாதத்தை 29 நாட்கள் வச்சுக்கிடுங்க. 29 நாட்கள் இந்த மாதம் முடியுது அப்படின்னா 29ல் ஒற்றைப்படை இரவில் நம்ம என்ன செய்யணும்? நின்று வணங்கிட்டு இருப்போம். ஒற்றைப்படை இரவில் நாங்கள் நிற்போம். நீங்கள் 28ல் நிற்பீங்க. ஏன்னா உங்களை எங்களை ஃபாலோ பண்ண முடியாது. யாருக்காகவும் சூரியன் சந்திரன் நிற்காது. 3 நேர்கோட்டவர் யாருக்காகவும் நிற்காது. மேகம் மறைச்சாலும் நிற்காது. மேகம் டஸ் நாட் த மேட்டர். மேகம் ஒரு பொருளே கிடையாது. மேகம் என்றது மலைக்கு வந்து நிற்கிறது. அது வந்தால் உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னா சூரிய சந்திரன் நின்றுமா? ஒரே கேள்வி கேட்டா, நீங்கள் டெய்லி அந்த நாளை வந்து அல்லாஹ் வந்து நிறுத்தி இன்னொரு நாளை காட்டுன்னு நினைச்சான்னா அந்த பூமி தாங்க நொறுங்கிடும். பூமி என்ன செய்யும் தெரியுமா? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அல்லாஹ் பூமியை ஸ்டாப் பண்ணா போதும். என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? நேத்தா சொல்ல எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது பூமி? 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் வந்து டேயின் துவக்கத்தை இப்போ இருந்து ஆரம்பிக்குன்னு சொல்லி அல்லாஹ் நிறுத்தி காட்டுறது. ஒரு செகண்ட் பிரேக் போட்டா அப்படின்னா பூமியை சண்டை சராமல் வெடிச்சு செதறிடும். மனிதன் அறிவு இல்லாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? கண்மூடித்தனமாக பேசுகிறான். அல்லாஹ் சுழற்சி முறையை நேச்சுரலாக வச்சிருக்கான். அதை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கு. அப்போ மாதத்தின் காட்டுறது எப்படி காட்டுறான்? அதுக்கு முதல் நாளே இண்டிகேட் பண்ணிடுவான். எப்போ நாளைக்கு இந்த மாதம் முடிய போது, அதற்கு பிறகு 3 நேர்கோட்டில் வந்து அங்கேருந்து அப்படி இந்த நாளைக்கு துவக்கம் ஸ்டார்ட் ஆயிரும், நீ தயாராகிக்க நல்லா முன்கூட்டியே சொல்கிறான். இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அக்கல்ல பிள்ளை வச்சுட்டு ஊர்லாம் தேடுவான். கேள்விப்பட்டீங்களா?
அக்கல்ல பிள்ளை வச்சுட்டு பிள்ளைய காணும்னா இவன் என்ன ஒன்றாம் பிறையில் நின்றுக்கிட்டு பிறையை காணுப்பினேன். இவன் நிற்கதே ஒன்றாம் பிறையில், இவன் இருக்கிற தேதியை 1ஆம் தேதியில் நின்றுக்கிட்டு பிறையாம் பிறையை காணுமே, 1ஆம் பிறையை காணும். மூதேவி கக்கில் தானே இருக்குது, அதை தேட வேண்டியதானே. பிறை வானத்தில் ஓண்ட கேட்டால் வரும். 3 நேர்கோட்டை விளைக்கினா பிறை தானாகவே வந்துடும். உங்கள்கிட்ட கேட்டனா வராது. ஆட்டோமேட்டிக்காக அதை தொடர்ந்து வர்ற ஃபஜ்ர் பொழுதுலேருந்து ஒரு நாளின் துவக்கம் வந்துடும். உங்களுக்கு என்ன வந்தது? ஏன் இப்படி கிடைக்கிறது? இது சொல்வதற்கு என்ன கஷ்டம்? இதனால என்ன ஆச்சு? ஷைத்தான் பார்த்தான் முஸ்லீம்களை பிரிவினை ஆக்குறதுக்கு இதே ஒரு ஆயுதமாக எடுத்தான். அதான் சொன்னேன், இங்கேருந்து 80 கிலோமீட்டர் நார்கோயிலில் நாளைக்கு பெருநாள் கொண்டாடுவாங்க. நீங்கள் உட்காந்து நோன்பு வச்சுட்டு இருப்பீங்க. ரமலானே நாளில் நோன்பு வைப்பது ஹராம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த ஹதீஸுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ ஒன்று நாங்கள் பாவி, அல்ல நீங்கள் பாவி, ஏதோ ஒன்று பாவி தானே. இது எங்கேருந்து வந்துச்சு? உலகமெல்லாம் இந்த அல்லாஹ் சொன்ன சிஸ்டத்தை எடுத்தா உலகத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஆலிம்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க 7 வருஷம் எந்த பேப்பரை தேய்ச்சி கிழிச்சாங்களோ அதை தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஆலிம் என்ப இல்முடையவர் யார் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன உனக்கு அறிவு இல்லையா, தெரிஞ்சவன்ட்டே கேளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தர் 7 வருஷம் படிச்சு எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சான்னா அவன் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்த பாடம் எடுத்தவன் இவனுக்கு எடுத்தாதான் சரி வருவானே ஒழிய இவன் எல்லாம் தெரிந்தவர்கள் கிடையாதுவர்கள். தெரிஞ்சுக்கிடுங்க மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஆளுமை விளங்கிடாங்க. 7 வருஷம் அரபி படிச்சுட்டு அர்த்தத்தோட உட்காந்துருக்கான், அவ்வளோதான். நீங்க கேட்குற குர்ஆன் சொல்ற சயின்ஸ் டேட்டாலாம் எதுவுமே அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் பிரிச்சுட்டான் அதை. இது சூரியன் சந்திரனை படிக்கிறான், அதுக்குன்னே இருக்கான். அவன் படிக்கிறன்றதை போய் கேட்டால் சொல்லுவான். அவன்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும், அதை போய் கேட்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் ஹதீஸ் புக்கில் எழுதி எல்லா ஹதீஸ் புக்கில் எழுதப்படலை. ரசூலுல்லாஹ் இதுக்கெல்லாம் வரல. அவங்க போகிற போக்கில் சொல்லிடுவாங்க, எப்பா நான் விண்களை நான் அறியலை, இப்போ எனக்கு தெரியாது. விண்களை அறிஞ்சு அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. விண்களை நம்ம கற்றுக்கிட்டோமா? விண்களை நம்ம கற்றுக்கிட்டோமா? நம்ம படிக்கவும் மாட்டோம், அது பிள்ளைகளை ஆர்வம் ஊட்டவும் மாட்டோம். என்னன்னா எல்லாம் ஓதிட்டே போக வேண்டியது, எல்லாம் ஓதி கடந்து போயிட்டே இருக்கோம். அதனால இந்த முஸ்லீம் சமுதாயத்தை அறிவு என்பது என்னாச்சுன்னா கேள்விக்குறி ஆகிட்டு. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு காலத்திலும் இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னபடி இந்த பிறைகளை அணுக தவறிவிட்டால் ஹதீஸ் படி போனால் ஹதீஸ்லேயே ஏகப்பட்ட ஹதீஸ் இருக்கு. இவன் அதை சொல்லுவான், இவன் இதை சொல்லுவான். 2 பேரும் கடைசியில் இவனும் வரமாட்டான், அவனும் வரமாட்டான். 2 பேரும் குர்ஆன் சொன்னாங்க. குர்ஆன் சொன்னா சொல்கிற 2 பேரும் குர்ஆன் சொன்னால் ஒருத்தன் சவுதிக்காரன் சொன்னதை ஏற்றுக்கிட்டாங்க. கேட்டால் சர்வதேச படி நட்டமாக நிற்கிங்க. இன்னொருத்தனை கேட்டால் இல்லைப்பா நாங்கள் என்ன ஆனாலும் சரி தான், நாங்கள் ஆளை விட்டு தலைமை காட்சியார் போய் நிச்சயம் கேமராவோடு நிற்பார். தலைமை காட்சியார் என்ன சொன்னார்? ஆளுங்கட்சிக்காரன் ஏதாச்சும் என்ன டேட்டா சொன்னால் என்ன டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவார். தெரியுமா உங்களுக்கு? நான் நிரூபிக்கிட்டா எந்தெந்த நாட்கள்லாம் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு இத்தக்குள்ள அல்லாஹ் நீங்களாம் கண்மூடித்தனமாக அவன் பின்னாடி போய் நின்னீங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உண்மைப்படுத்துறதுக்கு பதிலாக ஊரோடு ஒத்து போகிறதுக்காக தலைமை காட்சியர் ஒரு மெண்டல் பையா ஒரு நாளே பிறநாளை தள்ளி வச்சான். ஓபிஎஸ் சிஎம்மாக இருக்கும்போது அவ்வளோ பேர் கண்மூடித்தனமாக நீங்கள் பின்னாடி போய் நின்னீங்க. 29 நாள் அந்த மாதம் முடிஞ்சு உலகமே இருட்டாயிட்டு. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அன்னைக்கு புது வேட்டியை கட்டிக்கிட்டு நாங்களாம் யார், நாங்களாம் தலைமை காட்சியாரை பின்பற்றுறோங்க. அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றாதீங்க, சத்துருவோம். நம்ம தலைமை காட்சியாரை பின்பற்ற கூட்டமான விளைவு தான் அவன் கண்மூடித்தனமாக என்ன பண்ணான், 29 நோம்பு முடிஞ்சு உலகமே பெருநாள் கொண்டாடிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் தனியாக பெருநாள் வச்சாங்க. டேட்டு சொல்லட்டா எடுத்து காட்டுற பாருங்க. ஏன் நமக்கு சிந்திக்க அறிவு போயிட்டு நீங்கள் சாதாரண நினைக்கிறீங்க. அந்த நாளுக்குள்ளே விவாதத்தை அந்த நாளுக்குள்ள கூலி. ரமலான் நிலத்திலிருந்து நீங்கள் நோன்பு வைப்பது ஹராம், மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஞாபகம் ஹராம் தான், எழுது 100% ஹராம். சவுதிலையும் வைக்கிறான், நார்கோயிலில் வைப்பான், இங்கே வைப்பான். நீங்கள் மட்டும் செய்ய மாட்டீங்க, எங்களுக்கு பிற கண்ணிலே எனக்கு வராதப்பாங்க. சரியா தப்பா நீங்களே செஞ்சுக்கிடுங்க. உங்கள் சரின்னு பட்டா சஜிதாவில் அல்லாட்ட அழுதுக்கிடுங்க. யாரெல்லாம் பூ முட்டையை ஆக்கிட்டானுங்க. நீ அறிவுபூர்வமாக குர்ஆன் சூரியன் சந்திரன் இரவு பகல் எப்படி வருது படிங்கிற. நான் படிக்காமல் என்ன செஞ்சீங்கன்னா 3ஆம் கிளாஸ் படித்த ஆளும் சாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவருக்கு அரபி தெரியும், அர்த்தம் தெரியும், மார்க்கத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி விரலை எப்படி நீட்டணும், ஆட்டணும், பித்ரா எப்படி உட்காரணும், அப்புறம் குழந்தை பிறந்தா என்ன பேரைக்கெல்லாம் சொல்லுவார். சூரியன் சந்திரன் அவருக்கு தெரியாது. முதல்ல தெரிஞ்சுக்கிறேன், சூரியன் சந்திரன் அவருக்கு என்ன சம்மந்தம் கிடையாது. அவர் படிக்காத ஒன்று. நீங்கள் என்ன கேளுங்க, இந்த ஓதி படிச்சதுக்கிட்ட கேளுங்க, அவர் தெரியுதாரான்னு கேளுங்க. அவங்க படிக்கலை. இவங்க பாடத்திட்டம் என்ன தெரியுமா சொல்லட்டுமா? சந்திரன் எப்படி இருக்கு தெரியுமா? சந்திரன் நிலாவில் எப்படி இருக்கு, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அவங்க பாடத்திட்டத்தில் சந்திரன் நிலவில் ஒட்டின்னு எழுதி வச்சிருக்கான். நிலவில் ஃபெவிகால் போட்டு ஒட்டின்னு எழுதி வச்சிருக்கான். இவங்கள்ட்ட போய் தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை சொல்ல நமக்கு எந்த வெக்கமும் கிடையாது, கூச்சப்படப்படும் கிடையாது. அல்லாஹ்வுடைய சத்தியத்தை உடைச்சி பேசுகிறவங்க வேலை. நீங்கள் மார்க்கர்கள் இந்த சப்ஜெக்டை பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவன் ஊரோட ஒத்து போகிறவன் ஐயோ இப்படி சொன்னால் நம்மள ஃபசாதுன்னு சொல்லிடுவான். இப்படி சொன்னால் என்ன ஃபசாது? குர்ஆன் சொன்னான்னு சொல்லி என்ன ஃபசாது? குர்ஆன் சொல்கிறத ஹதீஸ் சொல்லணும். ஹதீஸை நிரூபிக்க குர்ஆன் வரக்கூடாது. குர்ஆன் இறங்கி நிரூபிக்க தான் ஹதீஸோட வேலை. அதனால் திருப்பி அறிந்தவள் அறியாதவள் அறிந்தவளும் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கலாமை அல்லாஹ்வுடைய சத்தியத்தை பொய்யாக்குறோம் சைத்தானுடைய வேலை. அவன் அதை தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். இயற்கையின் கோலத்தை மாற்றணும்னா அவன் மாற்றிக்கிட்டு இருக்கான். நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு நாளை துவக்கும் பகல்தான். யார்கிட்டையும் கேட்டு மேகத்துக்காக நாள் நிற்காது. சூரியன் சந்திரன் திகந்து 3 நேர்கோட்டில் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரத்தில் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 3 விலகி போயிடும். 3மே விலகிடும்.
யாருக்காக ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக நின்னாகும், ஒரு நாள் ஃபுல்லாக நின்று அந்த வான பூமியில் செதறிடும். அறிவுள்ள சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் சமூகத்தை என்ன செய்யட்டும், சிந்திக்கக்கூடிய மக்களாக ஆகட்டும். இபாதத்துகள் என்பது சரியான நேரத்தில் சரியான இபாதத்தை செய்வது தான். கண்மூடித்தனமாக லுகர் தொழுகை அசர் தொழுகை மகரிபில் தொழ மாட்டோம். அதே போல ஒரு நாள் ரமலானுடைய தொழுகையை ரமலான் அன்னைக்கு தான் தொடரும். அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது கூடாது கூடாது. பட்டினி கிடக்காதீங்க, பட்டினி கிடந்து செய்யுங்க, வயிற்றுல வாயில அடிச்சுக்கிடாதீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவுள்ள சமுதாயம் ஆக்குவானாக. வாஹித் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.